ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் தேஜஸ் அகாடமி. இன்றைக்கி வந்து த ஆர்டிக்கலில் வந்து ஏ அண்ட் தி இருக்குல்ல, அந்த தி அப்படின்ற வார்த்தை மட்டும் நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு இது மட்டும் பார்ப்போம். நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு இப்போ பாருங்களேன், ஒரு புக்கு வந்து ஐ பாட் ஏ புக் திஸ் மார்னிங். நான் ஒரு புக்கு இன்றைக்கி காலையில் வாங்கினேன். ஐ ஆம் ரீடிங் த புக் நவ் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு புக்கை வந்து ஃபஸ்ட்டு வாங்கிட்டேன். இப்போ அடுத்த சென்டென்ஸில் அடுத்த லைனில் எப்படி வருது பாருங்கள், அந்த புக்கை நான் இப்போ படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு. அப்போ முதல்ல ஒரு புக்கை வாங்கி ஏதோ ஒன்று நமக்கு அறிமுகப்படுத்தி ரெண்டாவதாக அதை பற்றி பேசும்போது நம்ம வந்து த அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். இங்கே அந்த இதுதான் இந்த உதாரணம் கொடுத்துருக்காங்க. ஐ பாட் எ புக் திஸ் மார்னிங், ஐ எம் ரீடிங் த புக் நவ். ஃபஸ்ட்டு ஐ பாட் ஏ புக், நான் ஒரு புக்கு வாங்கினேன், ஏ புக்னு வருதா. ரெண்டாவது பாருங்கள், ஐ எம் ரீடிங் த புக் அப்படின்னு. அப்போ இந்த த புக் அப்படின்றது வந்து எதை மென்ஷன் பண்ணுது, ஏற்கனவே நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு பொருளை பற்றி குறிக்குது. சரிங்களா? அப்போது ஃபஸ்ட்டு முதல்ல ஒரு அறிமுகப்படுத்தி